கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யார் யார் சபிக்கப்பட்டவன்னு பார்க்கணும். சரியா? கடந்த இதில் நம்ம 10 நமக்குன்னு சொன்னது ரொம்ப முக்கியமான செய்தி. இங்கே எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க. தேவனுடைய கற்பனை கட்டளை நீங்கள் கட்டாயம் சொல்லணும். சரிங்களா? அது ஒரு வேண்டுதல். நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். 10 உனக்கு எனக்குன்னு சொல்லப்பட்ட அந்த போன தடவை போட்ட மெசேஜ் இப்போது லாஸ்ட்டாவது யார் சபிக்கப்பட்டவங்க, யார் யார் சபிக்கப்பட்டவங்கன்னு பார்க்கலாம். வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். நம்ம ஆண்டோடைய வசனம் இல்லாமல் வேற ஒருத்தர், அது தூதனாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, வானத்திலேருந்து வந்தால் கூட சரி, அந்த பிரசங்கத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அந்த சுவிசேஷம் செல்லாது. வேதத்தில் ஆண்டவர் சொன்னது மட்டும்தான் செல்லும். அப்படி வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் யாருன்னா சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 1:8-9 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் சொன்னதே தான் அதில் இருக்கும். வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்கும். சரிங்களா? அதாவது வானத்திலேருந்து வந்தாலும் சரி, அந்த பிரசங்கம் எங்கேருந்து வந்தாலும் சரி செல்லாது. அவன் சபிக்கப்பட்டவன் தான். நெக்ஸ்ட் 2வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன். இயேசுனால இல்லைன்னு சொல்கிறவனுக்கு தான் இயேசு அறிக்கையிடாதவனுக்குறான். அன்பே கிடையாது அவனுக்கு. இயேசு இது அவன் இருதயத்தில் இயேசுவின் அன்பு இல்லை, அவன் இல்லாதவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். 1 கொரிந்தியர் 16:22 சொல்லப்பட்டிருக்குது. 3வது வேதத்தை அறியாதவர்களாகிய ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். பைபிளை பற்றியே தெரியாது. இப்போ கூட பாருங்கள், இப்போ கூட இருக்காங்க எத்தனையோ கிராமங்களில் ரொம்ப பாமர மக்கள், காட்டில் வசிக்கிறவங்க, உள்ள பகுதியில் வசிக்கிறவங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், வலது கைக்கு இடது கை கூட வித்தியாசம் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கூட இல்லை. இப்போ பிரசங்கம் பண்ணுது. அப்போது கொஞ்சம் மிஷினரிக்கு போகிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு தெரியாதவங்க என்னது, வேதத்தை அறியாதவர்களுக்கு ஜனங்கள் வேற சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 7:49 நல்லா பாருங்கள். வேதத்தை அறியாதவர்களாகிய ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். 4வது, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிறவன் கபடஸ்தன். யார் சபிக்கப்பட்டவன். தன் மந்தையில் கடா இருந்தோம், கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் யார்? சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்குது. மல்கியா 1:14 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 48:10 குறிச்சிட்டு வாங்க, இல்லைன்னா ஒன்று தான் போட்டு கேட்டு பாருங்கள். சரிங்களா? அநேகருக்கு நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பாரு. படம் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை நீங்கள் அநேகருக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க தெரிந்து கொள்வாங்க. நமக்கு ஆண்டவர்னா யாருமே தெரியாது போப்பா சொல்கிறவங்கெல்லாம் கூட இதை படித்தாங்க என்ன செய்வாங்க, வேதத்தை அறியாதவர்களாகிய ஜனங்கள் சபிக்கப்பட. ஐயோ நம்ம சபிக்கப்பட்ட ஜனங்களா? இல்லைப்பா, வேதத்தை அறிந்து கொள்ளலாம்ப்பா. அதனால் வேதத்தை நாடி தேடி ஓடுவாங்க, வேதம் இருக்கிறதுக்கு ஓடுவாங்க, வசனங்கள் நாடி தேடி படிப்பாங்க. அப்போ அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். படிக்கிறதுக்கு நம்ம தூண்டுதல் கொடுக்குறோம். எப்படி இந்த வசனங்களை கொண்டு அவங்களுக்கு அமிச்சோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அறியாதவங்கெல்லாம் அறிந்து கொள்வாங்க. அப்போ நம்மளுக்கு தான் ஆசீர்வாதம். புரிஞ்சுதுங்களா? அதனால் நீங்கள் நம்ம மற்றவர்களுக்கு இந்த வசனத்தை அனுப்பி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய கடமை நம்மளுடையது. பாருங்கள், நம்ம கடை மந்தையில் நல்ல கடை இருந்தால் கூட ஆண்டவருக்கு என்ன செய்கிறாங்க, கெட்டு போனதே ஆண்டவருக்கு பலி செலுத்த நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் யார்? சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டது. மல்கியா 1:14. கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறனும். எரேமியா 48:10 சபிக்கப்பட்டவன் போன அசதியாக அப்புறம் செஞ்சுக்கலாம், போயிருந்தேன் அப்புறம் போய்க்கலாம், அப்புறம் சொல்லிக்கலாம், போய் சாட்சி அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு அசட்டியாய் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 48:10. அது மட்டும் இல்லை. 6வது, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். எரேமியா 17:5 சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். நம்ம விலகிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இருதயத்தில் இருக்கிற மனுஷன் யார்? எரேமியா 17:5 சொல்லப்பட்டிருக்குது. அவன் சபிக்கப்பட்டவன். அது மட்டும் இல்லை, தானியத்தை கட்டி வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நீதிமொழிகள் 11:26. போதும் இல்லாமல் கட்டி மற்றவங்களுக்கு கொடுக்காம தானியத்தை என்ன செய்வான், மூட்டையா குடோனில் அதுக்குன்னே குடோனை கட்டி என்ன செய்வான், சேர்த்து வைப்பான். அவன் யார்? சபிக்கப்பட்டவன். நீதிமொழிகள் 11:26
தானியத்தை கட்டி வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். 8வது, எரிகோவை கட்ட எழும்புகிறவன் சபிக்கப்பட்டவன். எரிகோவை யாராவது கட்டுவாங்களா? அது விழப்பட்டது, அது மோசமானது. எரிகோ ஆண்டவருக்கு பிரியமில்லாதது காரியங்கள் செய்கிறவர்கள். அங்கே போய் அதை கட்ட எழும்புகிறவன், அதை கட்டணும், எரிகோவை கட்டணும், எரிகோ மதியில் கட்டணும்னு நினைக்கிறவன் யார்? சபிக்கப்பட்டவன். யோசுவா 6:2, 1 ராஜாக்கள் 16:34 சொல்லப்பட்டிருக்குது. 9வது, நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடக்காதவன் யார்? சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:26, கலாத்தியர் 3:10, யாக்கோபு 2:10-11. இதெல்லாம் யார்? சபிக்கப்பட்டவங்க. நியாயப்பிரமாண வார்த்தைக்கு என்ன செய்வாங்க? புறம்பாடு நடப்பாங்க, கை கொண்டு நடக்கவே மாட்டாங்க, விதண்டவாதம் பேசி உட்காந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவங்க. 10, குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:25, குற்றமே செய்திருக்க மாட்டான், அவனை கொலை செய்யும்படி அவன் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவான்? போய் பரிதானம் அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கி வந்துடுவான். நான் காட்டி கொடுக்குறேன், கொலை செய்வேன், கொலை செய்யறதுக்கு நான் அவனை காமிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குற்றமே செய்யாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:25 சொல்லப்பட்டது. ஒளிப்படத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதே உபாகமம் 27:24 சொல்லப்பட்டது. ஒளிப்படத்திலே பிறனை ஒளிப்படம்னா ரகசியமான இடத்துல கொலை செய்கிறான் ஒருத்தன், அவன் யார்? சபிக்கப்பட்டவன். 12, தன் மாமியோடே சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:23, தன் மாமியோடே சயனிக்கிறவன். சொந்தமாக பந்தத்திலேயே என்ன செய்வான்? கெட்டது செய்க, அவன் தான் யார்? சபிக்கப்பட்டவன். 13, தன் சகோதரியோடய சயனிக்கிறவன். தன் சகோதரிக்கிட்டே என்ன செய்வான்? தப்பான முறையில் நடந்துக்குவான், அவனும் யார்? சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:22, 2 சாமுவேல் 13:1-14. அடுத்தது 14வது அது வார்த்தை என்னென்னா, யாதொரு மிருகத்தோடைய புரட்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த மிருகத்தை நான் புரட்சி செய்கிறவன் யார்? சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:21, தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் யார்? சபிக்கப்பட்டவன். அம்மாவா ஸ்தானத்தில் வைக்க வேண்டுங்களா? என்ன பண்ணுவாங்க? மனைவியாக நினச்சி அவங்களோட சயனிக்க உடல் ஒரு கொள்ளுவான், அவன் யார்? சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:20, ஆதியாகமம் 35:22, அப்போ அதுலேயே 49:4, அடுத்தது 1 கொரிந்தியர் 5:1-2-13 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை. 16வது, பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். பரதேசியாக இருப்பான், ஏழை எளிய மனுஷன், திக்கற்றவனுக்கு யாருமே கிடையாது, துணை கிடையாது, அது சுற்றி கிடப்பான் வைத்தியம் போல். விதவைகள், புருஷன் இல்லாதவ, அவனுக்கு யாருமே இருக்காது, சம்பாதிச்சப்பதுக்கு அவங்களே கஷ்டப்பட்டு தான் ஜீவனம் செய்வாங்க. அவங்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன். அவங்க நியாயமாக நடந்தால் கூட அது என்ன செய்வான்? புரட்டி பேசி அவங்கள மாட்டி கொடுப்பாங்க. அவங்க யார்? சபிக்கப்பட்டவன். நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். உபாகமம் 27:19 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள், விளக்கம் அதே தான் இருக்கும். 17வது, குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். குருடனை வழி தப்ப செய்கிறவன் பார்த்தீங்களா? உபாகமம் 27:18, கூட ஒழுங்காக போயிட்டுருப்பான், இந்த வழியில் போன்னு சொல்லி காமிச்சு கொடுக்குறது, ஏன்னா அந்த கொம்பை தட்டி விட்டு வேறு திசையில் அனுப்புறது, இதெல்லாம் என்னது? சாபம். சபிக்கப்பட்டவன் தான் சபிக்கப்பட்டவன். குடனை வழி தப்பு செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்தது 18, பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். எல்லைக்குறின்றது நிலம் இல்லையா? லேண்டு. அது நம்ம லேண்டு கரெக்டாக இருக்கும், அங்கே காலியாக இருக்கும். அது ஒரு மனை என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டே இருப்போம், ரொம்ப வருஷம் அது காலியாகவே இருக்கும். யாரும் இல்லைடா, நமக்கு தள்ளி போட்டு என்ன செய்வோம்? அந்த கல்லை எல்லைக்குறி போடுறதுல அந்த கல் தூக்கி போய் தள்ளி ஓரடி தள்ளி நட்டு வச்சுருவோம். அதுதான் சொல்கிறாங்க, பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன், தள்ளி போடுகிறவன் போட்டு அவன் ஆளுங்க வச்சுக்குவான். அவனுக்கு வச்சவன் யாருமே காணுமே. உபாகமம் 27:17 சொல்லப்பட்டிருக்கு. அவன் யார்? சபிக்கப்பட்டவன். தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரொம்ப நல்லா கவனிக்கணுங்க. என் தகப்பனை பார்த்து கேட்பாங்க, தாயை பார்த்து ஏன் பெற்ற அது கேட்குறவங்க இருக்கிறாங்க, அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. நம்ம கண்ணால் பார்க்குறோம். தூஷிக்கிறவனே என் ஆண்டவர் சொல்கிறார், சபிக்கப்பட்டவன் சொல்கிறாரு. அடிக்கிறவன் என்ன சொல்லுவாங்க? வேதத்தில் இருக்குது அதுக்கெல்லாம். உபாகமம் 27:16 எல்லாம் சொல்லப்பட்டிருப்பாங்க. விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்படத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். விக்கிரகத்தை எல்லாம் செஞ்சுட்டு ரகசியமாக கொண்டு போய்
ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, அவங்க யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அது யார்? சபிக்கப்பட்ட. அவங்களும் யார்? சபிக்கப்பட்டவங்க. அவங்க வந்து உபாகமம் 27:15. அடுத்தது, மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். மரத்தில் தூக்கி போடப்பட்டான். அதனால தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரத்திலே சாபமானார் சொல்லப்பட்டது. அவரும் யார்? சபிக்கப்பட்டவராக போயிட்டார். ஏன்னா நமக்காக அவர் சாபமானார், மற்றவங்களுக்காக இல்லை. மற்றவெல்லாம் வந்து கொழுத்து போய் பார்த்தவங்களாம் வந்து கொழுத்து போய் சபிக்கப்பட்டவங்களாக இருந்தீங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து தன்னையே நமக்காக, நம்மளுடைய ஜீவனுக்காக, நம்முடைய வியாதிக்காக, நம்மளுக்காக, நம்முடைய பாவத்துக்காக என்ன செய்தார்? ஒரு மரத்தில் தூக்கி போடப்பட்ட சபிக்கப்பட்டவராக மாறினார். ஆனால் என்ன செய்தார்? 3ஆம் நாள் உலகத்தை ஜெயித்து வெளியே வந்தார். உயிரோடு பரலோகத்தை வீச்சிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். பரிசுத்தாக நமக்காக அனுப்பியிருக்கிறார். ஜெயஜீவியம் செய்தார். உபாகமம் 21:23, கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கி போடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுது. அவன் மட்டும் இல்லை, கல்லர்களையும் தூக்கி போட்டாங்க, பேதுருவையும் தூக்கி போட்டாங்க, நிறைய பேர் போடுறாங்க. அவங்க எல்லாரும் யார்? சபிக்கப்பட்டவங்க. சரிங்களா? ஆண்டவர் தவிர தப்பினது யாரும் கிடையாது. நமக்காக பாடுபட்டு மரணமடைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஜீவன் நமக்காக கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக சாபமானவர். சரிங்களா? இதுதான் இத்தனையும் நமக்காக என்ன செய்கிறது? சபிக்கப்பட்டவனை இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம இருக்கிறோமா லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி அதிலேருந்து நம்ம வெளியே வந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாவத்தை விடுதலையாக்கி நம்ம சபிக்கப்படாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுள்ள நம்ம என்ன செய்யணும்? ஜீவிக்கணும். இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். வசனங்களை பார்த்து நம்மளை நிதானித்து அறிந்து கொண்டோம்னா கர்த்தத்தில் என்ன செய்கிறோம்? தப்பித்துக்கொள்கிறோம். பரலோகத்துக்கு போகிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? தப்பித்துக்கொண்டு நரகத்துக்கு போகாமல் தப்பித்துக்கொள்வோம். சரிங்களா? அதனால் சபிக்கப்பட்டவங்க யாருன்னு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? அதனால் இதெல்லாம் பாருங்கள். ஒரு வசனத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு எழுதி வைங்க. அநேக சொல்லுங்கள். அது மேல் வந்த கடமை சொல்லி தான் ஆகணும். இந்த கடமை இல்லாமல் சொன்னால் தான் நம்மளுக்கு பொக்கிஷம் கிடைக்கும், நமக்கு இடத்துல முத்து கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த இதெல்லாம் வரும். உங்களுக்கு உடனே வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஐடியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அன்னைக்கு என்ன செய்யணும்? இது வந்து உங்களுக்கு வரும், கொடுக்க முடியும். ஈஸியாக கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன இதாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? அநேக ஆத்துமாக்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, கற்றுக்கில் கொண்டு போவீங்க. உங்கள் கிரீடத்தில் முற்றுக்களை பதித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். சரிங்களா? உங்கள் மூலிமா எனக்கு ஆசீர்வாதம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆசீர்வாதம், என் மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லை எத்தனை பேருக்கு நீங்கள் வேணும்? ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்கள் அனுப்புங்க. அவங்க அறிந்து கொள்ளட்டும், மற்றவங்க சொல்லட்டும். நம்முடைய தேவாதி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோட நாமம் உலகமெங்கும் பரவி பாயட்டும். நதியாய் பாயணும். எல்லாரும் மத்தியிலையும் பாயணும். வசனங்கள்லாம் கிரியை செய்யணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மிக முக்கியமான செய்தி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிடுங்க. அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.